உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ப்ராப்பர் தஞ்சாவூர் பெயிண்டிங்னாவே அதில் ப்ராப்பராக 22 கேரட் கோல்டு இல்லை 24 கேரட் கோல்டு இன்டியூஸ் பண்ணால் தான் அது ப்ராப்பர் தஞ்சாவூர் பெயிண்டிங். குலதெய்வத்தை நிறைய பேர் கொண்டு வந்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நாங்களும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம கேலரியில் எந்த பொருள் எடுத்தாலும் இட் இஸ் மேட் ஆஃப் 22 கேரட் கோல்ட் ஃபாயில், ஜெய்ப்பூர் ஸ்டோன்ஸ் அண்ட் ப்ராப்பர் டீக்வுட் ஃப்ரேம்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்கோம். ஹாய் ஆதன் ஆன்மீகம் நேயர்களே, நான் உங்கள் விஜய் பிரியா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் உண்மையாகவே எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக கடவுளே நேரில் வந்து அமர்ந்தது போல் ஒரு காட்சி ரூபத்தில் வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் வந்து செய்வாங்க. ஸோ தஞ்சாவூர் பெயிண்டிங் தஞ்சாவூரில் மட்டும்தான் ஒரிஜினலாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ நம்ம சென்னையிலையும் ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அதுவும் நம்ம சென்னையுடைய ஒரு முக்கிய இடமான டி நகர்லேயே தான் இந்த ஷாப்பை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ எத்னிக் தஞ்சாவூர் ஆர்ட்ஸ். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரயில்வே ஸ்டேஷன், நம்ம மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து இருக்குது இந்த ஷாப்பு. ஸோ உண்மையாகவே தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை அதிலே எனக்கு வெரைட்டிஸ் வேணும், எனக்கு பிடிச்ச மாதிரி வேணும், கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னிங்கன்னா தாராளமாக நம்ம டி நகரில் இருக்கக்கூடிய எத்னிக் தஞ்சாவூர் ஆர்ட்ஸுக்கு வந்து வரலாம் தாராளமாக. இப்போ அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ தஞ்சாவூர் பெயிண்டிங்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன மாதிரியான வேலைப்பாடுகள் வந்து பண்ணுறாங்க, இப்போ எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம போய் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நம்ம தஞ்சாவூருக்கு பேர் போன பெயிண்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இடத்துல கிடைக்கிறது கிடையாது. ரொம்ப ரேரான ஒரு விஷயமாக தான் பார்க்குறாங்க. அதுவும் நம்ம சென்னையில் வந்து ரொம்ப சென்டரான டி நகரில் வந்து இந்த எத்னிக் ஷாப் தஞ்சாவூர் பெயிண்டிங் வந்து இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ எவ்வளோ காலமாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? இது வந்து என்னோட ஆன்சிஸ்டரியல் பிஸ்னஸ். எஸ்டாப்ளிஷ் 1901, அதாவது 125 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆர் ராமானுஜய்யான்றவர் இந்த எஸ்டாப்ளிஷை ஸ்டார்ட் பண்ணார். இந்த டாஞ்சூர் பெயிண்டிங்னாவே ஒரு பாரம்பரியம். கண்டிப்பாக அந்த டாஞ்சூர் பெயிண்டிங் பாரம்பரியத்தை நாங்கள் பாரம்பரியமாக பண்ணிட்டு வரோம். ஸோ அதனால் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வச்சுட்ருக்கோம். அதாவது ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணாங்க, இன்னைக்கு கான்டெம்பரரி எப்படி பண்ணுறாங்க, நம்ம கஸ்டமருக்கு என்ன கேட்குறாங்களோ அது கொடுக்குற லெவலில் நம்ம இங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம் கடையில். கண்டிப்பாக. ஸோ கிட்டத்தட்ட பல வருஷங்களாக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வெரி வெல் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ தஞ்சாவூர் பெயிண்டிங் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது டக்குன்னு எல்லாருடைய யோசனையும் ஸோ அது ரொம்ப காஸ்ட்லிப்பா, ஸோ நம்மளால் அது பை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா பாமர மக்களுக்குமே தோணும். இப்போ லக்ஸுரியாக இருக்கிறவங்க ஈஸியாக பை பண்ணிடலாம் அது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும், ஸோ இந்த பெயிண்டிங் ஏன் இவ்வளோ காஸ்ட்லி அப்படிங்கிறது இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா? அதாவது ஒரு பெயிண்டிங்கில் ஒரு உயிரோட்டம் இருக்கும். அதாவது நம்ம உடம்பு எப்படி பஞ்சபூதத்தால் செய்யப்பட்டதோ அதில் உயிர் தான் முக்கியம். பஞ்சபூதத்தில் உயிர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த உயிர் இருக்கிற பெயிண்டிங் தான் இது. அதாவது பஞ்சபூதம் எப்படியோ பஞ்சலோகத்தில் அப்படி செஞ்சுருந்தாங்க முன்னோர்கள். பஞ்சலோகத்தில் அந்த தங்கம் தான் உயிரூட்டம் உள்ள இது. அந்த தங்கத்தை வச்சு வெளிப்படும் போது அந்த அந்த பாசிட்டிவிட்டி, எவ்ரி திங் இஸ் கம்ப்ளீட்டாக எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். இந்த வுட்டாக இருந்தாலும் சரி, இந்த கோல்டாக இருந்தாலும் சரி, கிராஃப்ட்மேன்ஷிப் இருந்தாலும் சரி, எதுவுமே செயற்கை இல்லை, எல்லாமே இயற்கையானது. கலர்ஸ் கூட இயற்கையிலேருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க, மரம் இயற்கையிலேருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க,
தங்கமும் இயற்கையானது. அதாவது எப்பயுமே இப்போ ஒரு காப்பர் ஒயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது நேராக தொட்டால் ஷாக் அடிக்கும். கண்டிப்பா. சுத்த ஒரு பிளாஸ்டிக் போட்டால் அது ஷாக் அடிக்காது. இப்போ வந்து நம்மளுக்கு அது ஏன் ஷாக் அடிக்குதுன்னா இட்ஸ் அப்சர்வ்ஸ் எனர்ஜி. கண்டிப்பா. அதே மாதிரி இந்த மெட்டல்ஸ் எப்பயுமே இட்ஸ் அப்சர்வ்ஸ் எனர்ஜி. அந்த ஆக்கர்ஷண சக்தி அந்த வீட்டில் வச்சு பூஜை பண்ணும்போது அந்த நம்ம கொடுக்குற பாசிட்டிவிட்டி அந்த படம் வாங்கி வச்சுக்கும். அதாவது அந்த 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 படத்துக்கு ஒரு ஜீவன் வரும். அதாவது நம்ம பூஜை பண்ண அந்த இதில் அந்த படத்துக்கு ஒரு சக்தி வரும். ஒரு பிளாஸ்டிக்கை வச்சு பண்ணுறதுக்கும் ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம் போட்டு ஒரு பேப்பர் வச்சு பண்ணுறதுக்கும், அதாவது ஒரு ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் ஆர்ட், அதாவது நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக. இப்போ டெக்னாலஜி வைஸ் நிறைய விஷயங்கள் வந்து வளர்ந்துருச்சு. ஸோ அந்த காலத்தில் வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய வித்தியாசமான ப்ரஷ்கள்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ இப்போ வந்து எந்த அளவுக்கு மாடர்னாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது காஸ்ட் பீட் பண்ணுறதுக்காக அவங்கவுங்க இங்கே 8,000 ரூபாயில் கிடைக்குது, இங்கே 10,000 ரூபாயில் கிடைக்குது, அங்கே 3,000 ரூபாயிலேயே கிடைக்குதுன்னு சொல்கிறதுக்காக, காஸ்ட் பீட் பண்ணுறதுக்காக அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்கன்னா கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. அது வந்து நம்ம கடையில் என்கரேஜே பண்ணுறதில்ல. அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒன்று குவான்டிட்டி, ஒன்று இல்லை குவாலிட்டி, ஏதாவது ஒன்று தான் கொடுக்க முடியும். ரெண்டுமே கொடுக்கணும்னா அது கண்டிப்பாக முடியவே முடியாத அசாத்தியமானது. அதாவது ஏதாவது நம்ம என்ன எஃபர்ட் எடுத்து உள்ளே போடுறோமோ அதோட அவுட்புட் தான் வரும். நம்ம கரும்பு கொடுத்தா கரும்பு சாறு வரும், மாம்பழம் கொடுத்தா மாம்பழ சாறு தான் வரும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு அவுட்புட் வரும். நம்ம என்ன எனர்ஜி உள்ளே போடுறோமோ, அதாவது என்ன எஃபர்ட் அந்த பெயிண்டிங் ரெடி பண்ண என்ன எஃபர்ட் உள்ளே போடுறோமோ அதுக்கு தகுந்த பொருள் தான் நம்மளுக்கு கைக்கு கிடைக்கும். முக்கியமாக நான் ஒரு விஷயம் பார்க்குறது, நம்ம என்னதான் வந்து பெயிண்டிங் மேலே ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எல்லா பெயிண்டிங்குமே அதுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்கும். ஸோ இந்த இவ்வளோ காலம் தான், அதுக்கப்புறம் அது வந்து யூஸ்லெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் தஞ்சாவூர் பெயிண்டிங் அப்படி கிடையாது. ஸோ காலம் கடந்து நின்று பேசக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படி நீங்கள் எவ்வளோ வருஷமாக பழமையான தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? எங்ககிட்ட நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு 15 வருஷமாக நான் வந்து இந்த கடைக்கு வந்துட்டுருக்கேன். 15 வருஷமாக என் கையாலேயே இந்த 10,000 பெயிண்டிங்ஸ் மேலே கொடுத்துருப்பேன். அதாவது நிறைய பெயிண்டிங்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய ஆர்டிஸ்டோட டீல் பண்ணியிருக்கேன். அதாவது நம்மளுக்கு 30-35 ஆர்டிஸ்ட் மேலே நம்மளுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்பவும் கொடுக்குறாங்க. அதாவது சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட், அதாவது அந்த ஆர்டிஸ்ட் வந்து அது வந்து ஒரு சமையல் மாதிரி. அது எப்படின்னா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் காரமாக இருக்கும், கர்நாடகாவில் ஸ்வீட்டாக இருக்கும், நம்ம ஊரில் ஆவரேஜ் அந்த மாதிரி மிக்சிங்காக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுது தான் நம்மளுக்கு பிடிக்கும். அதாவது அதே போல் இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் உறையூர் ஸ்டைல்னு இருக்குது, மைசூர் ஸ்டைல்னு இருக்குது, தஞ்சாவூர் ஸ்டைல்னு இருக்குது. அதில் இதுக்கு ஏன் தஞ்சாவூர் பெயிண்டிங்னு ஃபஸ்ட்டு ஒரு பேர் வந்ததுன்னா, இப்போ வந்து சோழர்களோட தலைநகரம் வந்து தஞ்சாவூராக இருந்தது. அதனால தான் இதுக்கு தஞ்சாவூர் பெயிண்டிங்னு பேர் வந்தது. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, தஞ்சாவூர் பெயிண்டிங்னா தஞ்சாவூரில் மட்டும்தான் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. கேள்வி இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, மைசூர் போண்டான்னா மைசூரில் மட்டும்தான் கிடைக்குமான்னு சொல்லி கேட்கறது அப்படின்னு இல்லை. அதாவது அந்த இதில் நல்லா யார் தேர்ச்சி பெற்று பண்ணுறாங்களோ, அதாவது இப்போ வந்து படித்தவெல்லாம் அறிவாளி இல்லை, படிக்காதவெல்லாம் முட்டாள் இல்லை இல்லையா? அதாவது அதில் வந்து யார் ரொம்ப நல்லா அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி, அதாவது இதெல்லாம் எல்லாமே ப்ராக்டிஸில் வரும். ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி அந்த ஸ்கில்ஸில் கொண்டு வருது தான் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே. அதில் டீட்டெயில், கிராஃப்ட்மேன்ஷிப்பு, அதாவது அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம என்ன உள்ளே கொடுக்குறோமோ அதான் அவுட்புட் வெளியில் வரும். கண்டிப்பாக. ஸோ இப்போ நிறைய மார்க்கெட்டில் வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் வந்து போலியும் வந்துருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து நான் இங்கே வாங்கினேன், எனக்கு ஃபேக்காக கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்பி ஏமான்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் ஒரிஜினாலிட்டி தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் வந்து நான் பை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதை எப்படி நான் செலக்ட் பண்ணுறது, அதை எப்படி நான் தேர்வு பண்ணுறது? ஸோ இதெல்லாம் இந்த விஷயம் இருந்தது அப்படின்னா அது 100% தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் தான் அப்படிங்கிறத நம்ம எப்படி அக்யூரேட்டாக சொல்கிறது?
இப்போது ஒரு ப்ராப்பர் தஞ்சாவூர் பெயிண்டிங்னாவே அதில் ப்ராப்பராக 22 கேரட் கோல்டு இல்லை 24 கேரட் கோல்டு இன்டியூஸ் பண்ணால் தான் அது ப்ராப்பர் தஞ்சாவூர் பெயிண்டிங். இன்றைக்கி மார்க்கெட்டில் தங்கம் போகிற விலைக்கு யாருமே அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்ன்றச்சே மினிமம் இந்த சைஸ் போனாலே 8,000 ருபீஸ்ன்றது வந்துடுது. அதாவது அதுக்குன்னா கம்மி கிடைக்குதுன்னு நீங்கள் யோசிக்கணும், எப்படி கம்மி கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இதாவது இந்த 2 புக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 புக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த 2 புக்ஸுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். இதை பாருங்க, ஓகே, இதை பாருங்க, இந்த ரெண்டுமே தங்கம் கலர்ல இருக்கு. கரெக்டா? கோல்டு மின்றதெல்லாம் தங்கம் கிடையாது. கண்டிப்பாக. இது பிளாஸ்டிக், இது கோல்டு. ஓ ரியலி? ஆமா. ஓகே சார், நான் இது வந்து நல்ல பிரைட்டா இருக்கும், நான் இதுதான் ஆக்சுவலா கோல்டு அப்படின்னு. அதான் பட் ஆனா என்ன மாதிரி தான் எல்லாருமே டக்குன்னு யோசிப்பாங்க. இதை பாருங்க, இதுல கிழிச்ச உடனே பிளாஸ்டிக் வரும். ஓகே. ஓ வருது பாத்தீங்களா? ஆமா. இது பிளாஸ்டிக். ஓகே. அதாவது நம்மளுக்கு மார்க்கெட்டில் நிறைய சுற்றுது. உங்களுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா, பிளாஸ்டிக்கை எரிச்சு பார்த்தா எரிஞ்சிடும், அது பொசுங்கிடும். அதாவது தங்கம் வந்து தங்கம் பேப்பர் மட்டும் எரிஞ்சு போயிடுமே தவிர தங்கம் அப்படியே நிற்கும். ஓகே. அதாவது உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக்னா அந்த பொசுங்குற சக்தி இருக்கும். தங்கத்துக்கு ரியல் மெட்டல் வந்து அவள் ஈஸியாக பொடுங்காது, அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருந்தால் தான் அது கருகும். ஸோ இப்போ அப்படி வச்சு பார்த்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிடும். இப்போ நாங்கள் எக்ஸ்பர்ட் இருக்கோம் இல்லையா, நாங்கள் பார்த்த உடனே சொல்லிடுவோம் அது கோல்டா இல்லையான்னு பார்த்த உடனே சொல்லிடுவோம். அது எப்படின்னா, அது வந்து கோல்டுக்கு வந்து அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். அந்த பிளாஸ்டிக் வந்து அந்த இது உங்களுக்கு அந்த அந்த லைஃப் ஆஃப் த பெயிண்டிங்கே இருக்காது அதில். கண்டிப்பா. இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நிறைய பேர் வந்து கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நாளுக்கு நாள் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இதில் நிறைய பேர் வந்து சில்வர்லேயும் தஞ்சாவூர் பெயிண்டிங் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு விஷயம், அதுவும் உங்ககிட்ட இருக்கா? நீங்களும் அது பண்ணி கொடுத்து? சில்வரில் தஞ்சாவூர் பெயிண்டிங்னாவே அது சம்திங் நியூ கான்செப்ட். தஞ்சாவூர் தட்டுன்னு வந்துட்டு இருந்தது, இப்பவும் வருது. பட் ஆனால் சில்வரில் தஞ்சாவூர் பெயிண்டிங்ன்றது சில்வரில் தஞ்சாவூர் பெயிண்டிங் கிடையாது, 16 கேரட்டில் தஞ்சாவூர் பெயிண்டிங் கிடையாது. 16 கேரட்னா அது சிந்தட்டிக் ஃபாயில் தான் வந்து 16 கேரட்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராப்பர் தஞ்சாவூர் பெயிண்டிங்னாவே ப்ராப்பரான கோல்டில் ப்ராப்பர் ஜெய்ப்பூர் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணுறது இல்லை செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணுறது தான் ப்ராப்பர் தஞ்சாவூர் பெயிண்டிங். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸஸ் வந்து இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக உங்ககிட்ட வர கஸ்டமர்ஸ் எனக்கு இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ஜென்ரலாக அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கஸ்டமைஸ்டாக அவங்க குலதெய்வம். அதாவது குலதெய்வம் வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம். அந்த குலதெய்வ வழிபாடு வச்சு வழிபடும் போதே அவங்களுக்கு அந்த வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வந்துடும். அதனால அவங்க வந்து அவங்க குலதெய்வத்தை நிறைய பேர் கொண்டு வந்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நாங்களும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது குலதெய்வத்துக்கு எனக்கு நான் கேட்கறதெல்லாம் ஒன்று தான், கொடுக்கறது ப்ராப்பர் டிராயிங் கொடுங்க. ப்ராப்பர் டிராயிங் கொடுத்தாதான் என்னால் ப்ராப்பராக தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ணி கொடுக்க முடியும். அதாவது கொசன்னு இருந்தது, ஒரு ஒரு கல் சிலை, அதாவது கல் சிலையில மாலை போட்டு கொசான்னு இருந்ததுன்னா நம்மளுக்கு எடுத்து பண்ண முடியாது. பட் அதுவே ஒரு டிஜிட்டலைஸ்டா ஒரு அவுட்லைன் போட்டு ப்ராப்பரா கொடுத்தீங்கன்னா அழகா அவங்க பூஜாரையில அழகா தஞ்சாவூர் பெயிண்டிங்ல அவங்க குலதெய்வத்தை வச்சு வழிபடுற மாதிரி பண்ணி நிறைய கஸ்டமருக்கு கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து விசிட் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது சிலருக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ நிறைய பேர் இப்போ வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் கொடுத்துட்ருக்கீங்களா? கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து மேக்ஸிமம் வீடியோ கால்ஸ் போயிட்டுருக்கோம். கஸ்டமர்ஸ் யாராவது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா US, UK, துபாய், லண்டன் எல்லாத்துக்கும், இன்னும் ஆஸ்திரேலியாவுக்கு இன்னும் ஷிப்பிங் கூட கொஞ்சம் கஷ்டம். அதாவது அவங்க ஃபியூமிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் கேட்டு ஆஸ்திரேலியாவில் வுட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம். ஆனால் நம்ம ஃபியூமிகேஷன்ஸ் எல்லாம் கூட பண்ணி ஆஸ்திரேலியா கூட அமைச்சிட்டு இருக்கோம். அதாவது வீடியோ கால்ஸில் வரும், வீடியோ கால்ஸில் பார்க்கலாம். நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறோம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணலாம், யூடியூப்பில் ஃபாலோ பண்ணலாம், இதில் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப விரும்பினா நம்ம வந்து வீடியோ கால்ஸ் எடுக்கிறோம். கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன எங்களால் பெஸ்ட் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ சப்போர்ட் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ யாருக்குமே தெரியாத தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸை பற்றி மக்கள் இதை வந்து கொஞ்சம் தவறாக புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தஞ்சாவூர் பெயிண்டிங் பற்றி கொஞ்சம் மாற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் தான் என்ன சொல்லுங்கள்? முன்னாடியே சொன்னது தான், தஞ்சாவூர் பெயிண்டிங்னா தஞ்சாவூரில் தான் கிடைக்கும்னு சொல்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது தஞ்சாவூர் பெயிண்டிங் காஸ்ட்லின்றச்சே ஒரு இது சொல்கிறாங்க. இப்போ ஜென்ரலாக ஒரு பட்டுப்புடவை வாங்குகிறோம், அந்த பட்டுப்புடவை எத்தனை வாட்டி கட்ட போகிறோம்?
கண்டிப்பா 10 வாட்டி கட்டுவோமா? பட் ஆனால் இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் ஒரு வாட்டி வாங்கி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இல்லை, உங்கள் பேர பசங்க இல்லை, உங்கள் கொள்ளு பேர பசங்களை வரைக்கும் அது அப்படியே நிலைச்சு நிற்கும். அதாவது அதுக்கு தேவைப்படுறதெல்லாம் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ். அதாவது எதுக்காக இருந்தாலும் அந்த மெயின்டெனன்ஸ் தேவைப்படும். அதாவது அழகாக தொடச்சி வச்சா அது அப்படியே தலைமுறைக்கு இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் பெயிண்டிங்ஸ்லாம், எங்கள் கொள்ளு தாத்தா பெயிண்டிங்ஸ்லாம் நிறைய வச்சுருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் பூஜை பண்ணிட்டு இருக்கோம் பூஜை அறையில். அதாவது அப்போ இப்போ என்ன ஆகுது, அந்த கொள்ளு தாத்தா வழிபட்ட அதே பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. அவங்க பூஜை பண்ண ஒரு இதுக்கு சக்தி கூட அது நல்ல வைப்ரண்ட்டாக இருக்கும் அந்த இது. ஸோ எல்லாருமே இப்போ நீங்கள் வந்து குலதெய்வங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டாங்க அப்படின்னு, இப்போ எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம எது வாங்கினாலும் நான் கொடுக்குறேன், எனக்கு உடனே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ இப்போ அதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கான டைம் எவ்வளோ நாள் எடுக்கும்? அதாவது ஒரு குழந்தை பிறக்கணும்னா 9 months வெயிட் பண்ணி ஆகணும். அதாவது அதே போல் இந்த பெயிண்டிங்க்கும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு போர்டு ரெடி பண்ணணும், அப்புறம் ஸ்கெட்ச் ஏற்றணும், அப்புறம் கல் வைக்கணும், அப்புறம் தண்ணி மக்கு ஊற்றணும், அப்புறம் கெட்டி மக்கு வைக்கணும், அப்புறம் தங்கம் வைக்கணும், அப்புறம் கலர் பண்ணணும், அப்புறம் நல்ல நேரம் பார்த்து கண்ணு திறக்கணும். ஓகே, இத்தனை ப்ராசஸ் இருக்குது. இதுக்கு தேவைப்படுற டைம் கண்டிப்பாக தேவைப்பட்டு தான் ஆகும். நம்ம 1 monthலேருந்து 1.5 months டெலிவரி பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைன் டெலிவரி பண்ணாங்க, நிறைய பேர் வந்து இந்த டேமேஜஸ் சிலர் வந்து பயப்படுவாங்கல்ல. இப்போ நான் இவ்வளோ தூரம் தள்ளி பண்ணி ஏதாவது டேமேஜ் ஆயிருமோ, ஏதாவது ஸ்க்ராட்ச் விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஸோ உங்களோட பேக்கேஜிங் எப்படி இருக்கு? எங்களோட ப்ராப்பர் பேக்கேஜிங் வந்து ஃபஸ்ட் பபிள் ஷீட் போட்டுருவோம், அப்புறம் பாக்ஸ் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது கஸ்டமர் வந்து இன்னும் சேஃப்டியாக வேணும்னு கேட்டிங்கன்னா கார்டன் பாக்ஸும் அடிச்சு கொடுத்துருவோம். அதெல்லாம் சார்ஜஸ் அப்ளிகபிள். அதாவது அதுக்கு தகுந்த போல், அதாவது நீங்கள் ரொம்ப ஒரு 4 அடி 5 அடி 6 அடி பெயிண்டிங் கேட்குறச்சு அதுக்கு கார்டன் பாக்ஸு, அப்புறம் அதில் நிறைய லாரி டிரான்ஸ்போர்ட்டு, ஏர் டிரான்ஸ்போர்ட்டு, ரெயில் டிரான்ஸ்போர்ட்டு, நிறைய டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குது. அதாவது கஸ்டமருக்கு என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் நம்மளுக்கு யூஎஸ்க்கு வேணும், அதாவது ஸ்மால் பெயிண்டிங்ஸ்லேருந்து பிக் பெயிண்டிங்ஸ்க்கு அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கெரோடா வேகா பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸோடையே வந்துடும். கஸ்டமர் தகுந்த போல், அதாவது வாட் எவர், அதாவது என்ன கேட்குறாங்களோ அது கேட்டர் பண்ணதான். இப்போ நிறைய பேர் வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் வந்து இந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரிஜினலாலிட்டிக்கு இந்த சர்டிஃபிகேட் நாங்கள் இங்கே தான் வந்து வாங்கணும் அப்படிங்க. ஸோ நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்கீங்க. முதல்ல நாங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு ஆர்டிஸ்ட். ஓ சூப்பர். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ப்ராப்பர் தேர்ச்சிப்பட்ட ஆர்டிஸ்ட்டுன்னு ஒரு சர்டிஃபிகேட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக மாநில விருது வாங்கியிருக்கோம் 2019. ரெண்டாவதாக சர்டிஃபிகேட் நம்மளும் கொடுத்துட்ருக்கோம், ஆத்தென்டிசிட்டி சர்டிஃபிகேட்ன்றது. அதாவது நம்ம கேலரியில் எந்த பொருள் எடுத்தாலும் இட் இஸ் மேட் ஆஃப் 22 carat கோல்ட் ஃபாயில், ஜெய்ப்பூர் ஸ்டோன்ஸ் அண்ட் ப்ராப்பர் டீக்வுட் ஃப்ரேம்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் ஜியோகிராஃபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சர்டிஃபிகேஷன் இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ்க்கு பொதுவாக கொடுத்துட்ருக்காங்க. அதாவது ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன், அதாவது சேலத்து மாம்பழம் எப்படியோ அதாவது தஞ்சாவூர் பெயிண்டிங்க்கு தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கு. அதாவது அந்த மாதிரி ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து. இந்த இப்போ காஷ்மீரில் குங்குமப்பூ எப்படி ஃபேமஸ், அதே மாதிரி தமிழ்நாடுல நம்மளுக்கு தஞ்சாவூர் பெயிண்டிங், தஞ்சாவூர் வீணை, காஞ்சிபுரம் பட்டு இதுக்கெல்லாம் கொடுத்துருக்கு. அதனால இதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஜியோகிராஃபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக இது கொடுத்துருக்கு. அது இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹார்ட் காப்பியில் ஒரு சர்டிஃபிகேட், சாஃப்ட் காப்பியில், அதாவது சாஃப்ட் காப்பியில் கேட்குறவங்க ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து சாஃப்ட் காப்பீஸ் கொடுத்துருது, கடையில் வந்து வாங்குறவங்களுக்கு ஆத்தென்டிசிட்டி சர்டிஃபிகேட்னு கொடுக்கறது, இது கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளும். ஓகே சூப்பர். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் அப்படிங்கிறது பார்க்கவும் ஒரு பிரமிப்பாக இருக்கிறதோட அதன் மீது இருக்கிற பயமும் அதிகமாக தான் இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியாக ஒரு என்னால் அவ்வளோ பட்ஜெட் வந்து செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களும் இருக்கு. ஆனால் ஆசைப்படுறவங்க வந்து எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க. ஸோ என்னென்ன யூனிக்கான கலெக்ஷன்ஸ் உங்ககிட்ட இருக்குது? இப்போது மார்க்கெட்டில் எங்கேயுமே இல்லாத இதில் இந்த சைஸில் நம்ம டாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பாம் சைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பாம் சைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த பாம் சைஸில் வந்து லக்ஷ்மி, கணபதி, விநாயகர், பெருமாள், முருகன், ராதாகிருஷ்ணர், கிருஷ்ணர்,
இன்னும் ஒரு 10 ரகமான பெயிண்டிங் ஸ்மால் சைஸஸில் சிங்கிள் சப்ஜெக்ட் இருக்கிற காட்ஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5500 ப்ராப்பர் 22 கேரட் கோல்டு வச்சு கொடுத்துருக்கோம். சூப்பர் சூப்பர். ஸோ நான் இது கேள்விப்பட்டதே இல்லை. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் சைஸ் அந்த ஃப்ரேம் சைஸ் இருக்கிறதுக்கு தான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் இவ்வளோ சிம்பிள். ஆமாம், நம்ம கடையில் இப்போ பார்த்தீங்கன்னா 5500 ருபீஸ் அந்த ரேஞ்சில் கிட்டத்தட்ட 100 பெயிண்டிங்ஸ் இருக்கும். வந்து பார்த்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸ் 2000 ருபீஸில் அன்னம் கிளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சைஸில் இருக்கும். கிஃப்ட் ரேஞ்சஸில் அது கார்பரேட் கிஃப்டாக இருந்தாலும் சரி, கீழே ஏதாவது ஒரு பல்க் ஆர்டர் கொடுக்குறச்ச கீழே ஏதாவது பேர் போட்டு கொடுக்கணும், அதாவது மொமெண்டோஸாக இப்போ கொடுக்கணும் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே. ஸோ வரக்கூடிய கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட ஏதாவது இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க என்கிட்ட அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இல்லை, கஸ்டமர்ஸ் வந்து எப்பவுமே ஒரு கஸ்டமருக்கும் ஒரு வாண்டிங் இருக்கும். அவங்கவுங்க அழகாக ஒரு பூஜா ரூமில் கொண்டு வந்துட்டு அவங்க பூஜா ரூமுக்கு தகுந்த போல் சென்டரில் ஒரு சாமி வேணும், சுத்தூர ஒரு சாமி வேணும், இல்லை எல்லாமே சேர்ந்து ஒரே பெயிண்டிங்காக வேணும். நிறைய கஸ்டமர்ஸ்க்கு நிறைய இண்டிவிஜுவல்ஸ் ஒரு டேஸ்ட் இருக்கும். அது அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ண தான் நாங்கள் இங்கே இருக்கோம். கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ வருஷமாக காலம் கடந்து தாண்டி நிற்கக்கூடிய ஒரு விஷயம் தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ். அதை இவ்வளோ சிறப்பாக கொடுத்துட்ருக்குறீங்க எல்லாருக்கும். அவ்வளோ விஷயங்கள் வந்து மக்கள் வந்து தேடி வராங்க. அதுவும் நம்ம டி நகர்லேயே இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்பவே அதிசயமாக பிரமிப்பாக இருக்குது. அதற்கு முதல் வாழ்த்துக்களும். ஸோ உங்களுடைய பணி இன்னும் மென்மேலும் தொடர்றதுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி.